இறைத்துவம் பொருந்திய ஜோதிட நண்பர்களே, இந்த அருமையானதொரு பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. அதாவது அமாவாசை என்கிற ஒரு தினத்திலே பிறக்கிற குழந்தைகளினுடைய பலனை எப்படி சொல்ல வேண்டும், யோகமா தோஷமா என்ற ஒரு கேள்வி நிறைய அன்பர்களிடத்திலே எழுந்தது. அந்த அன்பர்களினுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த பதிவு இங்கே விளைகிறது. அடிப்படையிலே இந்த அமாவாசை என்கிற ஒரு தினம் இறைத்துவத்திற்கு மிக அழகானது. இறைத்துவத்தை காட்டிலும் பித்ரு தெய்வங்களினுடைய வழிபாடுகளுக்கு மிக அழகானது. எச்சனி என்று சொல்லக்கூடிய ஒரு சில மறைமுக தெய்வங்களுக்கு இந்த வழிபாடு மிக உரிய நாள். அதைவிட மாந்திரீக வழிபாடுகளுக்கு இந்த நாள் மிக உரிய உயர்ந்த நாள். இப்படி பல கோணங்களிலே சிறப்பாக சொல்கிற நாள். தீய சக்திகளினுடைய ஒரு சில ஆதிக்கம் மேலோங்கும் என்கிற ஒரு கருத்தும் அடிப்படையிலே அமாவாசை தினத்திற்கு உண்டு. இருப்பினும் காளி போன்ற, துர்க்கை போன்ற தெய்வங்களுக்கு அமாவாசை வழிபாடு மிகுந்த நன்மையை தருவதாக காளி உபாசகர்களினுடைய கருத்தும் இருக்கிறது. காளியை அதிகமாக நேசிப்பவன் என்கிற ஒரு கருத்தின்படி அமாவாசை தினத்திலே அனுசரிக்கிற விரதம் வழிபாட்டுக்கு நல்லதொரு சக்தி நிச்சயம் உண்டு என்கிற என்னுடைய அனுபவ கருத்தையும் இங்கே பதிவு செய்கிறேன். சரி, கேள்விக்கு வருகிறேன். ஜோதிட சம்பந்தமான கேள்வி. அமாவாசை தினத்திலே பிறப்பது யோகமா தோஷமா? ஜோதிட சந்திர சேகரம் என்கிற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே இதற்கான குறிப்பு இருக்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், அமாவாசை நாளென்று 10 நாளிகைக்குள் பிறந்திருந்தால் குறிப்பிட்ட ஜாதகருக்கு தோஷம் இருக்கிறது. 10 நாளிகைக்கு மேல் 20 நாளிகைக்குள் பிறந்தால் குறிப்பிட்ட ஜாதகர் தனது செல்வாக்கை இழப்பதோடு அல்லாமல் தன்னை ஈன்ற தாய்க்கு பல தோஷத்தை உண்டு பண்ணுவார். இன்னொரு விதி, 20 நாளிகைக்கு மேல் 30 நாளிகைக்குள் பிறந்தால் தன் பிதுர் வர்க்கத்திற்கு ஆகாது. இத்துடன் தன் தந்தைக்கு நோயும் இதர கிரகங்களின் பலமும் குறைந்திருந்தால் பிதாவுக்கு கருமம் செய்யவும் கடமையுள்ளவனாக இருக்கக்கூடும் என்று பயமுறுத்துகிறது. 30 நாளிகைக்கு மேல் 40 நாளிகைக்குள் பிறந்த பாலகன் தனது அம்மான் வர்க்கத்தினை அழிப்பதுடன் தன் தாயின் கால்வழி தலை தூக்க முடியா நிலை உண்டாக அந்த ஒரு கெடுபலனை சொல்கிற ஒரு இடமாக இருக்கிறது. தன்னுடைய அம்மான் வர்க்கத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. தாயினுடைய கால்வழி தலை தூக்க முடியா நிலை உண்டாகும். ஆக தாயினுடைய குடும்பத்தாரினுடைய தாயினுடைய வழித்தோன்றல்களுடைய சந்ததிகள் சிறப்பாக இருக்க முடியாத ஒரு நிலைப்பாடு இந்த பிறப்பிற்கு. 40 நாளிகைக்கு மேல் 50 நாளிகைக்குள் ஜனித்திருந்தால் தோஷங்கள் கூடி ஆயுளை கெடுக்கும் என்றும் சொல்கிறது. ஆக நிறைய கெடுபலன்களை பார்த்தோம். ஆக கெடுபலன் என்பது யாருக்கு இல்லை என்று கேட்டால், அமாவாசை முடியும் காலகட்டத்திலே, அதாவது 50 நாளிகைக்கு மேல் பிறந்தவரானால் அதிர்ஷ்ட வாய்ப்பு கூடுவதுடன் ஆயுள் பலமும் பெருகி பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு நற்பெயருடனும் புகழுடனும் விளங்க முடியும். இது பொதுவான அடிப்படை விதி. ஜோதிட சந்திரசேகரத்திலே குறிப்பிடுகிற ஒரு விதி. அந்த நாள், பிறந்த நாளுக்கான, பிறந்த திதிக்கான பலன். சரி, ஆக அன்பு நண்பர்களே, இதை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தினுடைய இதர பாவங்களையும் சிறப்பாக கணித்ததன் பிறகே நல்லதொரு ஊர்ஜிதமான பலனை நான் உங்கள் முன்னுக்கு கொண்டு வர முடியும். ஆக அன்பு நண்பர்களே, நிச்சயமாக இது பொதுவான ஒரு நிலைப்பாடு என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அமாவாசையிலே பிறப்பதிலே அந்த 50 நாளிகைக்கு பிறகு அமாவாசை முடிகிற காலத்திலே பிறப்பது மட்டும்தான் சிறப்பான ஒரு அமாவாசை, அந்த திதிக்கான ஒரு பிறப்பு, சிறப்பானதொரு பிறப்பு என்று
இந்த ஜோதிட சந்திரசேகரம் குறிப்பிடுகிறது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த பதிவு பொதுவான பதிவு, பயமுறுத்தும் பதிவு அல்ல. சரி, ஒரு அன்பரினுடைய கேள்விக்கான விடை. நன்றி அன்பர்களே. இந்த பதிவினை இதோடு முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.